அனைவருக்கும் வணக்கம். 5/1/2025 மற்றும் 6/1/2025 ஆகிய 2 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது, உலகின் 3வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா அடைந்துள்ளது. அதாவது 1000 கிலோமீட்டர் நீளத்துக்கான மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா அடைந்துள்ளது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் 2002ஆம் ஆண்டில் டெல்லியில் மெட்ரோ ரயில் திட்டத்தை துவங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டமானது 11 மாநிலங்கள் மற்றும் 23 நகரங்களில் காணப்படுகிறது. இந்த மெட்ரோ ரயில் வழித்தடங்களில் முதலாவதாக சீனா உள்ளது, 2வது இடத்தில் அமெரிக்கா உள்ளது. சீனா அதாவது 4201 கிலோமீட்டரும், அமெரிக்கா 1408 கிலோமீட்டரும் கொண்டுள்ளது. தற்போது இந்தியாவானது 1000 கிலோமீட்டர் என்பதை எட்டியுள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது, தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் பெயரில் சிந்துவெளி ஆய்வு இருக்கையானது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிந்துவெளி பண்பாடு குறித்த தொடர் ஆய்விற்காக இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 2 கோடி வழங்கப்பட உள்ளது. சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வழிவகையை வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புகளுக்கு 10 லட்சம் அமெரிக்க டாலரானது பரிசு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ரூபாய் 8.5 கோடி அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசால். மேலும் தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகிற்கு எடுத்து ஏம்பும் ஆய்வாளர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகளும் அறிவிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிந்துவெளி ஆராய்ச்சியாளர் சர் ஜான் மார்ஷலின் சிலையை சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்ற நூலையும் வெளியிட்டுள்ளார். உங்களுக்கு தெரியும், இந்த சர் ஜான் மார்ஷல் என்பவர் சிந்துவெளி நாகரிகம் பற்றி முதலில் உலகத்திற்கு தெரிவித்தார். இவர் எப்போது தெரிவித்தார்னு பார்த்தீங்கன்னா 1924 செப்டம்பர் 20 அன்று சிந்துவெளி நாகரிகம் பற்றி உலகிற்கு தெரிவித்தார். அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது தமிழக அரசின் விருதுகள். அதாவது தமிழுக்கும் தமிழகத்தின் பண்பாட்டு வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வருவோருக்கு தமிழக அரசு பல்வேறு விருதுகளை அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டிற்கான அம்பேத்கர் விருதானது துரை ரவிக்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பெரியார் விருதானது விடுதலை ராஜேந்திரன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அம்பேத்கர் விருது மற்றும் பெரியார் விருது பெறுபவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் ரொக்கத்தொகையும் 1 பவுன் தங்கப் பதக்கமும் வழங்கப்படுகிறது. மேலும் 2024ஆம் ஆண்டிற்கான அண்ணா விருதானது மூத்த அரசியல் தலைவர் எல் கணேசன் அவர்களுக்கும், பாரதியார் விருது கவிஞர் கபிலன் அவர்களுக்கும், பாரதிதாசன் விருது கவிஞர் செல்வ கணபதி அவர்களுக்கும், திருவிக விருதானது எழுத்தாளர் மருத்துவரான GR ரவீந்திரநாத் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருதானது எழுத்தாளர் வே.மு. பொதியவேற்பன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அண்ணா விருது, பாரதியார் விருது, பாரதிதாசன் விருது, திருவிக விருது, கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது ஆகிய விருதுகளுக்கான தொகையானது ரூபாய் 2 லட்சமும் 1 பவுன் தங்க பதக்கமும் வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான கலைஞர் விருதானது கருணாநிதியின் உதவியாளர் எழுத்தாளர் முத்து வாவாசிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக பரிசு தொகை ரூபாய் 10 லட்சம் ரொக்கமும் 1 பவுன் தங்க பதக்கமும் வழங்கப்பட உள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருதானது புலவர் மு. படிக்கராமுவிற்கு வழங்கப்பட உள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது, ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டில் 57% பள்ளிகளில் மட்டுமே கணினி வசதி இருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் 2023-2024ஆம் கல்வியாண்டில் குறைவான மாணவர் சேர்க்கை நடைபெற்றதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிநீர், மின் இணைப்பு, விளையாட்டு மைதானம், நூலகம், இணையம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை 98.95% தமிழக பள்ளிகள் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கல்வி கட்டமைப்புகளில் தமிழகம் சிறந்த மாநிலமாக விளங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.